ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். இப்போது மேங்கோ சீசனுங்கிறதுனால மேங்கோவை வச்சு நல்ல க்ரீமியான மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். மேங்கோ ஐஸ்கிரீம் செய்கிறதுக்காக மாம்பழம் எடுத்து வச்சுருக்குங்க. இது வந்து நல்ல பழுத்த பழம் பாருங்கள். இது வந்து முக்கால் பதத்துக்கு பழுத்த பழம். இதை வச்சு நம்ம இப்போ எப்படி மேங்கோ ஐஸ்கிரீம் செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு கப் அளவுக்கு நல்லா பழுத்த மாம்பழத்தை சேர்த்துக்கலாங்க. முக்கால் பதத்துக்கு பழுத்த இந்த பழத்தை இது ஒரு 1/4 கப் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து நைஸாக அரைச்சி வடிகட்டிக்கலாங்க. இது கூட இதையும் 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இதை இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரை கப் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். நல்லா திக்கான பால், இது ஃபுல் ஃபேட் மில்க்கு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை நல்லா கரைச்சிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாங்க. இது காய்ச்சின பால் இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போது இதை அடுப்பில் வச்சு காய்ச்சிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ கெட்டியாகிடுச்சுங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இது நல்லா ஆறட்டுங்க. இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்து நம்ம நல்லா பீட்டரில் பீட் பண்ணிக்கலாங்க. நமக்கு ஃப்ரெஷ் க்ரீம் திரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கான டிப்ஸு. இந்த பவுலையும் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு பண்ணிக்கலாம். அப்புறம் ஐஸ் வாட்டர் இருந்தால் சரி, இல்லைன்னா ஐஸ் க்யூப்ஸை போட்டு சில்லுன்னு இந்த தண்ணியில் இந்த பவுலை வச்சுட்டு அப்புறம் நம்ம வந்து பீட் பண்ணால் திரிஞ்சு போகாதுங்க. 1 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாங்க. இது வந்து ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணுங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸையும் இதோட சேர்த்துக்கலாங்க. வெனிலா எசன்ஸ் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூடவே மேங்கோ பியூரியும் சேர்த்துக்கலாங்க. பொடியாக கட் பண்ண கொஞ்சமாக மாம்பழத்தை இதோட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கண்டெய்னரில் ஃபில் பண்ணி வச்சிடலாங்க. எட்டுலேருந்து 10 மணி நேரம் நம்ம ஃப்ரீஸ் பண்ணிடலாங்க. இப்போது 8 ஹவர்ஸ் கழித்து இப்போ நம்ம எடுத்து பார்க்கலாங்க. நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நல்லா க்ரீமியாக பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. ஐஸ்கிரீமை பார்க்கவே சூப்பராக இருக்குது. நம்ம நல்லா ஃபுல்லாக சர்வ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம கட் பண்ண குட்டி குட்டியாக கட் பண்ண மேங்கோவையும் சேர்த்துக்கலாம். மேங்கோ சேர்த்துட்டு இதில் நிறைய நட்ஸ் போட்டுக்கிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றப்ப ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. குட்டி குட்டியாக கட் பண்ண மேங்கோவையும் நம்ம மேலே வச்சுக்கலாம்.
இப்போ நட்ஸையும் ஆட் பண்ணிக்கலாங்க. நமக்கு ஆல்மண்ட், கேஷ்யூ, இந்த மாதிரி பிஸ்தா எது இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து நட்ஸ் இருந்தால் பிடிக்காது. எனக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் நட்ஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு. நட்ஸ் இல்லைன்னா தான் பிடிக்காது. இது மாதிரி கூடவே ரோஸ் பெட்டல்ஸையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் பார்க்கவே சூப்பராக இருக்கும். நல்லா பாருங்கள், க்ரீமியாக இருக்குது. மேங்கோ ஐஸ்கிரீம் ரொம்ப வந்து க்ரீமியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ நமக்கு மேங்கோ சீசன், நம்ம ஈஸியாக இதை செஞ்சிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.